Match number 2 between the team England versus Australia. England on strike Babu. First ball. Start பண்ணிருக்காரு. ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் ஆயிடுது இந்த மேட்ச். ஆன் ஸ்ட்ரைக் அன்சாரி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். கால் வழியா பால் வந்திருக்கு. டாட் பால். நல்ல பால். அம்பையருக்கு வந்து ஒயிட் சிக்னல் கிடைச்சிருக்கு. ஸ்விட்ச் இட் அண்ட் கேப்ல குயிக்கா பால் போகுதுங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஆஃப் த மேட்ச் வந்திருக்கு. சாரி அவர் பேட்ல இருந்து விக்கெட் கான் விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்றாங்க டீம் இங்கிலாந்துங்க. நம்பர் 3 பொசிஷன்ல நியூமேன் காலி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நல்லா டிஃபென்ஸ் அண்ட் குயிக்கா ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு இந்த பேருக்கு. ஸ்விட்ச் இட் அண்ட் பால் விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்றாங்க இங்க டீம் இங்கிலாந்து. ஸோ செகண்ட் ஓவர் கண்டிப்பான வெங்கட் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால் காலில் வந்து அடிச்சிருக்கீங்க. ஷாக்கரா டாட் பால். ஸோ நெக்ஸ்ட் பால் காலிக்கிட்டே இருந்து ஹிட் அண்ட் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் டுடே வந்திருக்கு காலி அவர் பேட்ல இருந்து. ஷார்ட் பால் ஸ்ட்ரைட்ல ஹிட் அண்ட் பால் கையில் அது லாங் எண்டுக்கு இங்கே இருந்து. ஸோ விக்கெட் அடுத்த பால் மேட்ச் கொடுத்துருக்காங்க. நம்பர் 5 பொசிஷனில் நியூமேன் தீனா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் விட்டு ஆடி இருக்காரு. ஆஃப் சைடில் சூப்பராக கட் பண்ணி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் சென்ட்ரா டிஃபென்ஸ் அண்ட் சைடு லெஃப்ட் ஃபீல்டர் டாட் பால். ஒரு சிங்கிள் மீண்டும் வரிசைக்கு. விக்கெட் கானா அவன் விக்கெட் நம்பர் 4 எடுத்து கொடுக்குறாங்க. இங்கிலாந்து அண்ட் ப்ரெஷரில் இருக்காங்க. ஸோ அந்த சைடில் வந்து ஜெகன் இருக்காரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடில். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ அந்த சைடு சாதிக்கு வந்திருக்காரு. ரெண்டு பேருமே நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக்கில் ஆஃப் ஆட போனாங்க. பட் வச்சாங்க லெஃப்டில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. நோ ஃபுல் டாஸ் நல்ல ஃப்ளிக்கிங் அது. நல்ல ஸ்டாப் அண்ட் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க சார். நல்ல பால். நெக்ஸ்ட் பால் விக்கெட்டா இல்லை டாட் பால். திரும்பி ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். திரும்பி ஒரு அப்பீல் பட் டாட் பால். விக்கெட் கான் விக்கெட். ஸோ விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்ணுறாங்க டீம் இங்கிலாந்துங்க. ஃபோர்த் ஓவர் கண்டிப்பான முத்து வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக் கடை சாரி ஆஃப் கடைங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து விக்கெட். நம்பர் 8 பொசிஷன்ல நியூமேன் சுரேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. விக்கெட் அவுல வந்திருக்கு டாட் பால். நெக்ஸ்ட் பால் சென்ட்ரா டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ அந்த சைடு அப்பு வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்ட்ரா டிஃபென்ஸ் அண்ட் சைடு லெஃப்ட் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி ஆடி லெக் சைடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு குயிக் சிங்கிள் கிடச்சிருக்கு. நிக்கான் பால் பின்னாடி அங்கேயே ஒரு ஃபீல்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபிஃப்த் ஓவர் கண்டிப்பான வெங்கட் வந்திருக்காரு. ஸோ மேண்டேட்டரி ஓவருங்க. சேலஞ்ச் ஓவர். ஸோ கேட்சா நல்ல விட்டு இருக்காங்க. விக்கெட் 7வது விக்கெட் லாஸ் பண்ணாங்க இங்கிலாந்து. டபுளில் இருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் பாலுங்க. நிக்கான் பால் இங்கே தான் இருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. நடி சுவிட்சுக்கான முயற்சி இருக்கலாம். ஆஃப்ல விட்டு கட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலஞ்ச் ஓவருக்கு ஆடலைங்க அவங்க. அதனால ஒன்றும் வர முடியல. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ நல்ல பால் சிக்கு மேலே ஆந்திருக்கு டாட் பால். ஃபுல்டாஸ் பால் தவற விட்டுருக்காங்க. மேலேயே பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே லெக் பாய்ஸ்ல. ஸோ 5வது ஓவரோட லாஸ்ட் பால். அப்படியே சேலஞ்ச் ஓவர்லேயும் லாஸ்ட் பால். ஷார்ட் கேப்ல அண்ட் பால் பவுண்டரி போல நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் இருந்து. ஒரு டபுள் மட்டுமே கிடச்சிருக்கு. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் ஓவர். கிருஷ்ணா வந்து பாஸ் பால் லோ ஃபுல் டாஸ் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க பவுண்டரி.
திரும்பி அதே மாதிரி சரியான மேட்ச் பாட்டி இந்த வாட்டி உள்ள வந்திருக்கு டாட் பால். திரும்பி சரியான மேட்ச் மேலே பட்டுருது. ஒரு குயிக் சிங்கிள் எடுத்துருக்காங்க நம்ம. அவர் விக்கெட்டிங்க. ஸோ நல்லா கீப்பர் ஐடியா பண்ணி விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக்ல நியூமேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. ஸ்விங்கர் மேட்ச் உள்ளே வந்துருது டாட் பால். ஸ்விங்கர் மேட்ச் கால் அண்ட் பால் விக்கெட். மன்சாஃபோட லாஸ்ட் பால். நியூமேன் சிராஜ் இருக்கார் ஸ்ட்ரைக்ல விட்டு ஆடி இருக்காங்க. ஒயிட் பால். ஸ்விங் இருந்தது பட் கனெக்ஷன் இல்லை. மிஸ்ஃபீல்ட் அண்ட் டபுள். 2+ விக்கெட் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். டீம் ஆஸ்திரேலியாக்காக அவன் சைடில் ரோஹித் இருக்காரு மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து அப்பு ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பால் ஏதோ ஃபுல் டாஸ் கீப்பர் 2 அடிக்கணும். அடியில் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நிக்கான் பால் பின்னாடி அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் கரெக்டாக கேப்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் லெக் சைடில் கனெக்ஷன் அண்ட் பால். கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த பேர் இப்போ தான் சிங்கிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ப்ளே பண்ண ட்ரை பண்ணாரு. ஓ இது இருந்தாலே இது பண்ணிடுவான். பின்னாடி ஃபீல்டர் எடுத்து ட்ரை பண்ணிடலாம். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விங்கர் மேட்ச் சொல்லி வந்துருக்கு பிங்கரா டாட் பால். செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண காலி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஓவர். ஸ்டெப் டவுன் அண்ட் ஆஃப் ஷாட். சைடு ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ ஆஃப் ஷாட் சும்மா தொட்டு தான் விட்டுருக்காங்க. அந்த கேப் பவுண்டரியை தடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. இந்த திரும்பி ஹைட்டு தான் ஏற்றி விட்டுருக்காரு. டிஸ்டன்ஸ் போகல கீழே. 2 வாட்டி விக்கெட்டுங்க. ஆல்ரெடி அவருக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. பட் 3வது வாட்டி விக்கெட் ஆயிருக்காரு. நம்பர் 3ல நியூமேன் வெங்கட் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக தொட்டு விட்டுருக்காரு. ஃபீல்ட் இருக்காங்க வார்க் சிங்கிள் அண்ட் மிஸ்ஃபீல்ட். அதுல இந்த பேர் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க. சுவிட்ச் அண்ட் மேலே அங்கேயே எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அங்கே தாங்க வச்சாரு. அம்பையர் மேலே வச்சிருக்காரு. இங்கே அடிக்கணும் இந்த வாட்டி. ஸோ பின்னாடி பேக்கப் எடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. 3வது ஓவர் கண்டினியூ பண்ண அப்போ வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஆஃப்ல ஆட பார்த்தாரு. லெக்ல ஃபார்வர்டு தாண்டி இருக்கு. ஒரு சிங்கிள் அண்ட் குயிக் டபுள் எடுத்துருக்காங்க. இந்த பேர் லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க. குயிக்கர் ஒயிட் பால். திரும்பி லெஃப்ட் சைடில் குயிக்கராக இருந்தது. ஒயிட் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல பால் குயிக்கராக வந்துருக்குது. ஸோ லெக் பாய்ஸில் ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. இந்த பேர் சுவிட்ச் அண்ட் திரும்பி நல்ல கனெக்ஷன். ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் நல்ல கனெக்ஷன் மாதிரி இருக்குங்க. கேப்பா ஓ மரத்தில் பட்டிருக்கு. ஸோ மரத்தில் பட்டா மேக்ஸிமம் கிடையாது போல. ஓடிதான் இருக்கணும். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 3வது ஓவரோட லாஸ்ட் பால் நல்ல பால் விளையாண்டுருக்கு. ஸ்ட்ராங் அப்பே நீங்கள் போல நடிச்சு பேர்கிட்ட இருந்து. ஸோ நாட் அவுட் சிக்னலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 3வது ஓவரோட லாஸ்ட் பாலுங்க. ஸோ வந்து லாஸ்ட் பால் வந்து அவுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் பால் நல்லா ஸ்டாப்பிங் கீப்பர் கிட்ட இருந்து டாட் பால். ஸோ நியூமேன் வந்து ஓமாஸ் வந்திருக்காரு. பார்ப்போம். 2 ப்ளே பண்ணி ஸ்ட்ரைட்டில் டாட் பாலோட தேர்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 நிமிஷத்தில் இருந்தோம். 4th ஓவர் கண்டினியூ பண்ண பாபு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் நான் ஸ்ட்ரைக்கர் தலைக்கு மேலே போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமேங்க. மீண்டும் நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் சென்டரில் ஆஃப் சைடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. மீண்டும் திரும்பி சென்டரில் ஆஃப்ல விளையாட பார்த்தாங்க. பால் நல்லா போட்டிருக்காரு. லெக்கில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே.
ஸ்விட்ச் இட் அண்ட் கேப்ல. ஸோ இதாட்டி டபுளா ஒரு சிங்கிள் அண்ட் குயிக்கா எடுக்கல. ஒரு டபுள் மட்டுமே கிடச்சிருக்கு. திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாக்கிங் இன்டென்ட்டில் இல்லை, அவங்க 11 தான் ஆடணும்னு இருந்தது இந்த ஓவர் முன்னாடி. பட் இந்த ஓவரில் 7 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வெற்றி பெறணும்னா 2 ஓவருக்கு 4 ஆடணும். நியூமேன் காலி கண்டினியூ பண்ணாருங்க. சாரி, அவரோட செகண்ட் ஓவரை போட வந்திருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. இன்னும் 3 தான் ஆடணும். ஸ்டெப் டவுன் அண்ட் லக்கி டாட் பால். ஸோ இந்த ஓவரில் மட்டும் காலி நிறுத்திட்டாருன்னு வைங்களேன், 3 ரன்னு இதுவாகுங்க. கேட்சை தவற விட்டுருக்காங்க, ரன் அவுட்டையோ தவற விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. கேப்ல டபுளா சிங்கிள் மட்டுமே. ஸோ வெற்றி பெறணும்னா இன்னும் 1 ரன் வேணும். நல்ல பால் திரும்பி உள்ளே வந்துருக்குது. டாட் பால். ஸோ இன்னும் 1 பால் தான் அடிக்கணும், 1 ரன் தான் அடிக்கணும். சுற்று போட்டாங்க. கேட்சை திரும்பி ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதோட டீம் வெற்றி பெறுறாங்க. ஆஸ்திரேலியா. ஹார்ட் லக் ஃபார் தி டீம் இங்கிலாந்து.